கொண்டாட்டமாக இருக்குது. வேறு லெவல் மேட்ச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டே ஆர்சிபிட்ட வந்து கற்றுக்கோங்கடா. டேய் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எவ்வளோ கிட்ட போய் தோற்றிங்க, எங்களை பார்த்து கற்றுக்கோங்க. லாஸ்ட்டு பாதில் இருந்தாலும் ப்ரெஷராக இருந்தால் தான் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வெறியாக இருக்கும். விராட் 2 மேட்ச் தொடர்ந்து இதே பார்த்துருப்ப ஓடி இதில் தொடர்ந்து 2 மேட்ச் இருக்குது. அடுத்த மேட்ச் என்னது செஞ்சுரி. அடுத்த மேட்ச்சு வெயிட் பண்ணுங்கள், செஞ்சுரி கன்ஃபார்ம் லோடிங்கு, தரமான வெற்றி. ஸோ குருணால் மாமா வேறு லெவல் பண்ணிட்டாரு பவுலிங்லையும் சரி. புவனேஷ் பவுலிங் வேறு லெவலு. நம்ம தலைவன் ஜித்தேஷ் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காப்புல. சால்ட் இல்லாத தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓப்பனிங் ஆர்டரு ஒரு இம்பேக்ட் இல்லாமல் இருக்குது. மேட்ச்சு வேறு லெவல். அப்படியே எப்படி சொல்கிறது, ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்ன வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண. இங்கே இருக்க எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸு தீய சக்தியா தோக்கணும், ஆர்சிபி தோக்கணும்டா, ஐயோ ஜெயிச்சானுங்களே அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஸோ இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து வேண்டு ஐயோ தோத்துணுன்ட்டு கடைசி பால் வேறு லெவலு. ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். கடைசி எங்கள் டைம் வரட்டும்டா, நான் யாருன்னு காமிக்கிறேன்னு கடைசி நேரத்தில் காமிச்சாச்சு, அவ்வளோதான். ப்ரோ பவுலராலலாம் ஜெயிக்கல, பவுலர் அடிக்கலனாலும் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். இது இந்த மேட்ச் எங்கே கைவிட்டு போயிடுச்சுன்னா கோலி. ஏன்னா ஆர்சிபினாலே விராட் கோலி மட்டும்தான் அவரை நம்பி இருக்குது. அவர் அடித்தா ஜெயிப்போம். போன மேட்ச் நல்லா ஃபைட்டிங் பண்ணி நம்ம ஆள் ஸ்டெஃபர்ட் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த மேட்ச்சு. ஸ்டெஃபர்டால் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாரு. இந்த மேட்ச்சும் எஃபெக்ட் போட்டார், ஆனால் முடியல. ஆனால் புவனேஸ்வர் மாமா லாஸ்ட்டு ஒரு 6 அடித்தா மாதிரி அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. அங்கேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆர்சிபி தாண்டா அப்படின்னு. இவனுங்கெல்லாம் ஆடினே இருப்பேன்னு கதறினானுங்க. அவ்வளோதாண்டா இன்றைக்கி ஆர்சிபி தோதிடான்னு. நான் நம்பிக்கையாக இருந்தேன், ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டேன். ப்ரோ அதுதான் சொன்னேனே, இப்போ பார்த்துருப்பீங்க ஓடிஐ மேட்ச்சில் தொடர்ந்து 2 மேட்ச் டக்கு, அடுத்த 2 மேட்ச் செஞ்சுரி. அதே தான் அடுத்த மேட்ச் செஞ்சுரி இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸு கனவு கூட காணாதீங்க, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக மாட்டீங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து ஈட் பைசார் டூ நத்திங். வீட்டில் உட்காந்து கனவு தான் காண போகிறீங்க. நாங்கள் கப் அடிச்சுட்டு போகிறோம் சரிங்களா. நீங்கள் வீட்டில் உட்காந்து கனவு கண்டு அந்த 5 கப்பை அப்படியே தொடச்சிக்கிட்டே இருங்க. ப்ரோ சிஎஸ்கே மேலெலாம் வர முடியாது. அடுத்த 3 மேட்ச் ஆல்ரெடி 3ஆம் சீசன், இந்த சீசன் நாமம் ஆக போகுது. அடுத்த 3 மேட்ச்சுமே உங்களுக்கு நாமம் தான் சரியா. நிறைய பேர் ஓப்பன் சேலஞ்செலாம் கொடுக்குறாங்க, மொட்டை அடிக்க போகிறேன்ட்டு. எல்லோரும் ரெடியாக இருங்க, நானே எடுத்துகிட்டு வரேன். ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் மொட்டை அடிச்சு வரேன். வராது ப்ரோ, வந்தால் பேசுங்க. வராது, நான் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ல. வராது ப்ரோ, கனவு தான் காணணும். நான் தான் சொல்கிறேன்ல, ஈட் பைசார் டூ நத்திங் தான். அந்த மேட்ச் கோலி அடிப்பார் பார்க்குறியா. ஸோ 2017 அப்புறம் சேஸில் போன மேட்ச்சில் டக் அவுட் ஆனார். இப்போ 2வது மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆகிறார். ஓடிஐவில் விளாட்ன மாதிரி தான் தொடர்ந்து 2 மேட்ச் டக்கு, அதுக்கு அடுத்த மேட்ச் செஞ்சுரி. இப்போ அடுத்த மேட்ச் செஞ்சுரி கன்ஃபார்ம். ஸோ விராட் கோலி வந்து எப்படின்னா ப்ரெஷரான டைமில் தான் வெறித்தனமாக விளையாடுவார். அடுத்த மேட்ச் வெறித்தனமாக விளையாட போகிறோம். அது எப்படிரா சிஎஸ்கே கிட்ட மட்டும் எல்லாரும் டவுன்ஃபால் ஆயிடுறீங்க, ஆர்சிபி கிட்ட மட்டும் எப்படிரா கம்பேக் மாதிரி கொடுத்து பயங்கரமாக விளையாடுறீங்க, அதான் தெரில. ஸோ மும்பை ரொம்ப ஒஸ்டடாடே. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், கேவலம் இந்த சில்லற பசங்க சிஎஸ்கே டீம் கிட்ட கேவலமாக தோத்துட்டு எங்ககிட்ட ஏதோ பெரிய நாங்கள் தாண்டா 5 கப்பு டீம் மாதிரி ஆடுறீங்க. என்னடா இது அநியாயமாக இல்லையாடா? அநியாயமாக இல்லையாடா உங்களுக்கு? டே என்னடா நீங்கள் மோசம் பண்ணுறீங்க. அது இல்லாமல் சிஎஸ்கே ஃபேன்ஸு கொண்டாடாதீங்க. நீங்கள் அடிச்சு ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே கேவலமாக விளையாடுற டீம். அவங்க டவுன்ஃபாலில் இருக்கப்போ நீங்கள் அவங்கள அடிச்சிங்க. ஸோ டிசி டவுன்ஃபால் 2 மேட்ச் நீங்கள் அவளை ஜெயிச்சிங்க. எம்ஐ டவுன்ஃபால். இப்போ போன மேட்ச் ரோஹித் வந்திருப்பாரு, அந்த மேட்ச் இப்போ நீங்கள் அவங்க கூட விளையாடினா உங்களுக்கு நாமம் போட்டு விட்டுருவாங்க சரியா. ஸோ நீங்கள் அடிச்சிங்கன்னு ரொம்ப பீத்திலாம் தெரியக்கூடாது. 5 கப்பு ஆல்ரெடி பீத்தி தெரியுங்க, இப்போ ஜெயிச்சிங்கலாம் பீத்தி தெரியக்கூடாது சரியா. மனசு கொஞ்சம் கேட்கல. பொம்மையிலே ஜெயிக்க பங்காளி ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. மனசே கேட்கல எனக்கு. ஆனால் வந்து அந்த ஒயிட்டு கொடுக்காம இருந்து 5 ஒயிட்டு கொடுக்காம எஸ்எஸ் இருந்து புவனேஷ் குமார் 6 அடிக்காமல் தான் நல்லா இருந்திருக்கும். அதுமாதிரி கேட்ச் வர விட்டார். திலகரமாக பிடிக்கவே இல்லை பால். அது பிடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கூட பிரச்சனை இல்லை. அந்த 4 ஒயிட் எதுக்கு போட்டார், ஒரு நோ பால் போட்டார் எனக்கு தெரியல. அது ஒரு நச்சு 1-2 டிஃபெண்ட் பண்ணி தான் நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம் எப்பவுமே. அதை ரொம்ப நானும் மனசே கேட்கலைங்க எனக்கு. ரொம்ப கஷ்டம். நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் சிஎஸ்கே எல்ஹெச்சி கூட மதியானம் நைட் மேட்ச்சில் பொம்மையை ஜெயிச்சிட்டு பங்காளி நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்த்து. அதுக்குள்ளே கெத்திட்டாங்க. கடவுளுக்கு பொருள் எனக்கு மனசே வஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டாப்பில். ஆனால் மனசை வஞ்சிச்சு. எப்படி எத்தனை அந்த 2 ரன் அதே மனசுக்கு. அது 4 ஒயிட் எது 4 ஒயிட் போடணும் ஒரு பாலர் சொல்லுங்கள். பூம்ரா நல்லா போட்டார் 19. எனக்கு ரொம்ப உண்மையில் பிடிச்சது பூம்ரா மட்டும் ரொம்ப பிடிக்கும். நல்லா போட்டார். ஆனால் ஜெயிச்சிக்கலாம் விடுங்க. நிறைய பேர் குவாலிஃபை ஆக மாட்டோம் சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. யார் வந்தாலும் நாங்கள் இன்னும் 3 மேட்ச்சு கம்பா குத்துட்டு 2000க்கு போயிட்டு குவாலிஃபை ஆகிட்டு கப்பு அடிப்போம் யார் வந்தாலும். 2010, 11, 18, 21, 23 பார்த்தீங்களே 4 மேட்ச் தோத்தோன்னா அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேசலாம் கொலிச்சுன்னு தான் நாங்கள் கம்பா குத்தங்களா யாராக இருக்க மாட்டேங்க. சூறாக தான் தெரியும்ல, பழைய சிஎஸ்கே பற்றிலாம் தெரியும்ல. நாங்கள் கம்பா குத்தினா யாருமே இருக்க மாட்டேங்க. அதான் சொல்லுவேன் வைகா. ஆனால் இன்னைக்கு நம்ம முன்னே கொஞ்சம் பாதி சந்தோஷமாக இந்த சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு. ஆனால் பொம்மையை தோற்றுது எனக்கு கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது.
மனசே கேட்கலைங்க அதான் சொல்லு டாப்பில் வர போயிட்டாங்க சும்மாவே. இவ்வளோ பேர் அது ஆணவத்தெல்லாம் ஆட்ட மாட்டோம் நான் தான் கெத்துன்னு ஆனவங்களாம் வந்துட்டாங்கப்பா கீழே பற்றி அந்த மாதிரி தான் நாங்கள் வருவோம் குவாலிஃபை ஆகிட்டு ஆசிப் அடிச்சு நாங்கள் கப் அடிப்போம் யாராக இருந்தாலும் நாங்கள் தான் சிஎஸ்கே தலை டோனி தான் சோத்தால ஜெயிச்சல டோனி தான் சிஎஸ்கே தான் இந்த சொல்லுவேன் மேலே இருக்க ஃபேனு தலை டோனி கிட்ட போடாத சீனு மேட்ச் வந்து ஆர்சிபி தோத்துருன்னு நினச்சேன் ப்ரோ. கனவுலாம் காணியிருந்தேன் ஆர்சிபி தோத்துறானுங்கன்னா நாங்கள் இந்த டேபிள் மேலே போயிடுவோன்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஜெயித்தோம். நான் சொன்ன மாதிரி ஆர்சிபி தோத்துன்னு நினச்சேன். நல்லா தான் போயிடுச்சு. 3 பாலுக்கு 9 ரன் தேவை. புவனேஸ்வர் ஒரு இம்பேக்ட் பண்ணால் தரமாக ஒரு ஆஃப் சைடில் 6 அடித்தான். அவன் வந்து லாஸ்ட்டு ஓவர் போட்டான் 4 ஒய்டு போயிடுச்சு. கரெக்டாக ஒய்டு அந்த ஆஃப் சைடில் கரெக்டாக அந்த பால் போட போகிறான்னு முன்னாடியே 3 பால் அந்த மாதிரி தான் போட்டான் ஷெஃபர்டுக்கு. அதே மாதிரி போட்டான் கரெக்டாக தூக்கி விட்டான் 6 போயிடுச்சு. நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணி புவனேஸ்வர் குமாரால் தான் ஜெயிச்சது இந்த மேட்ச்சு. நல்லா ஆடினானுங்க. பரவாயில்ல ஃபஸ்ட்டு போயிட்டானுங்க பரவாயில்ல. அவங்க அப்படியே இருக்கட்டும். ப்ளே ஆஃப் வரும் அடிச்சு விட்றோம் அவங்கள. அதுதான் அந்த 4 ஒய்டு போடாமல் இருந்தால் கூட கடைசியில் இந்த கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி திலக் வர்மா அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா கூட அடுத்த கேட்ச் சூப்பராக பிடிச்சாரு. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா ஆர்சிபி தோக்கிறதுக்கு ஒரு 80% சான்ஸ் இருந்திருக்கும். மிஸ் ஆகிடுச்சு இந்த மேட்ச்சு. அதான் பாயிண்ட் வச்சு கலாச்சிருக்கலாம் சிஎஸ்கே ஆர்சிபி ஃபைட்டு மாதிரி. எங்கே ஃபஸ்ட்டு போயிட்டானுங்களே மேலே போயிட்டானுங்க ரன் ரேட்டு வச்சுன்னு இந்த டிசி கூட அடிச்சுட்டு நல்லா ரன் ரேட்டில் போயிடானுங்க. ஃபஸ்ட்டு போயிட்டானுங்களே என்ன பண்ணுறது இவங்கள பார்த்துக்கலாம். அத்தை 3 மேட்ச் அடிச்சுட்டு நம்ம 2வது போய்ட்டு அவங்கள முடிச்சு விட்டுறலாம் சொல்கிறாங்க. எல்எஸ்டி மேட்ச்சு ஜிடி மேட்ச்சு எஸ்ஆர்எம் மேட்ச்சு 270 அடிக்கிற சொல்கிறாரு ஆர்சிபி ஃபேனு. ஆனால் நாங்கள் பார்த்து சேப்பா அதில் 190 நிறுத்தணும். அதே மாதிரி நிறுத்துவோம். அப்போ பவுலிங்கு சரியில்லை. இப்போ பவுலிங் சரிக்குது நிறுத்துவோம். பேட்டிங்கும் சரியில்லை நினச்சோம். பார்த்தீங்களா இன்றைக்கி உருவி பட்டேல் எப்படி ஆனார். அதே மாதிரி தான் ஹைதராபாத் போய் அடிக்கிறோம். குஜராத்துக்கும் போய் அடிக்கிறோம் தரமாக. எல்எஸ்டியே லக்னோ போய் அடிக்கிறோம். மே 15 இங்கே அடித்த மாதிரியே அங்கே பதிலடி அடிக்கிறோம். அவங்கள சம்பவம் பண்ணுறோம். 3 மேட்சுமே கண்டிப்பாக 3 மேட்சுமே வெறித்தனமாக இருக்கும். டைட்டாக பாருங்கள் மேட்ச்சை.